அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சில்லி சிக்கன் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஸ்டவ்வில் நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுமே தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இனி அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆயிலையே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இனி அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா 6 பீஸ் வெள்ளை பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆயிலே நல்லா இதை வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இனி இந்த மசாலா தூள் எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே கடந்து வதங்கியாச்சுங்க. இனி நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தம்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தனா போதும், அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க. தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக இந்த எண்ணெயிலே கடந்து நல்லா சாஃப்டாகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா ஆயிலில் கடந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இனி அடுத்ததாக பொரிச்சு வச்ச சில்லி பீஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சில்லி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எப்படி வீட்டில் சில்லிக்காக மசாலா எல்லாம் போட்டு பரட்டி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும், அதிகமாக சேர்த்த வேண்டாம். ஏன்னா நம்ம செஞ்சிட்ருக்கிறது கிரேவி பக்குவத்துக்கு செய்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இனி பார்த்திங்கன்னா அடுத்ததாக இதில் நம்ம உப்பு எதுவுமே சேர்த்தலை. ஆல்ரெடி சில்லியில் உப்பு இருக்கும். அதனால் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு போட்டு கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு செகண்ட் கொதிக்க விடுங்க. இந்த பச்சை கருவேப்பிலையோட வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு அரோமா வருங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் இந்த கருவேப்பிலையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கிரேவி பக்குவத்துக்கு போதும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இல்லை குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இதில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பினோஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.